Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்கிற இந்த E20 பெட்ரோல் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். E20 உடைய ப்ராசஸ் என்ன, அது எப்படி ஆரம்பிச்சது, இப்ப E20 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் இது புது கான்செப்ட். நம்ம பிரேசில், கனடா அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் E85 முடிக்க போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அதோடைய மித்ஸ் என்ன, ஃபேக்ட்ஸ் என்ன, நம்ம இந்த E20 பெட்ரோல் நம்ம வண்டிக்கு போட்டா நம்மளுடைய வண்டி என்ன ஆகும், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இதுதான் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியால நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாவே பெட்ரோல் அண்ட் டீசலை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம ஃபியூவல் தேவைப்படுது. இதுல மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இப்ப கச்சா எண்ணெயில விலை கூடினாலும் சரி கம்மியானாலும் சரி நம்மளுடைய இம்பாக்ட் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், இன்ஃபிளேஷன், பிசினஸ், நம்ம மாசம் மாசம் போடுற ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட், இது எல்லாத்துலயும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே நேரத்துல நம்மளுடைய வெஹிக்கல்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டினரி பெட்ரோல்னால நம்மளுக்கு ஏர் பொல்யூஷனும் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் அதிகமா வருது. இந்த ஒரு ரீசன்காண்டி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் E20 பெட்ரோலை அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப இந்த E20னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். E அப்படின்னா எத்தனால், 20 அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் நம்ம பெட்ரோலோட கலக்கிறது. அதாவது 20% எத்தனால், 80% பெட்ரோல். இந்த விகிதத்துலதான் நம்மளுக்கு இப்ப E20 நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த எத்தனால் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெனியூபிள் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த விவசாய கழிவுகள்ல இத கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இல்ல அப்படிங்கிறதுனால இத நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இத கொண்டு வந்திருக்காங்க. இந்த எத்தனாலோடைய ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா கரும்பு சாறு, அதுக்கப்புறம் மொலாசஸ் அதாவது வெள்ளப்பாகு, அதுக்கப்புறம் இது கூட ஈஸ்ட சேர்த்து நம்மளுக்கு சர்க்கரையில இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை எல்லாத்தையும் சிதைக்கப்பட்டு அதுக்கப்புறம் எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த திரவத்துல அதாவது இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எத்தனாலையும் கார்பன் டை ஆக்சைடையும் 8% முடிக்க மட்டும்தான் எத்தனால் இருக்கும். அதனால இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்றோம், அதை சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிக்கும் போது நம்மளுக்கு 95% அடர்த்தியான எத்தனால் நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாலிகுலர் ஸ்லீவ்ஸ், அதாவது நம்ம மூலக்கூறுகளை சல்லடை பண்றாங்க. அதை சல்லடை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 99% தூய நீரற்ற எத்தனால், அதாவது ஆன்ஹைட்ரஸ் எத்தனால் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நம்ம தண்ணிய முற்றிலுமா அந்த எத்தனால்ல இருந்து விலக்கி வச்சதுக்கு அப்புறம் பெட்ரோல் கூட கலக்குறதுக்குரிய அந்த எத்தனால நம்மளால தயாரிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த E20னால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், நம்ம க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றதுல இருந்து ஒரு லார்ஜ் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கம்மி ஆகுது. செகண்ட், நம்மளுடைய வெஹிக்கல்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த புகை நம்மளுக்கு ஏர் பொல்யூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. மூணாவது, நம்மளுடைய இந்தியன் ஃபார்மர்ஸ், அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் பை ப்ராடக்ட்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிஷனல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபோர்த், நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரூரல் இண்டஸ்ட்ரீஸை நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதாவது இந்த சுகர் மில்ஸ், கிரெயின் ப்ராசஸிங் பிளான்ஸ், இது எல்லாத்தையும் நம்மளால ரூரல் இண்டஸ்ட்ரீஸை நம்ம அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மெயினா நம்மளுக்கு என்விரான்மெண்டல் கமிட்மெண்ட்ஸ், அதாவது பயோஃபியூவல் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய எல்லா விதமான பொல்யூஷன்ஸையும் நம்ம சிக்னிஃபிகண்டா கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெயின் பர்பஸ்காண்டி தான் நம்ம இந்த E20 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த E20 மெயின் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் நம்மளுக்கு ரெனியூபிள் ஃபியூவல் கிடையாது. ஏன்னா அது நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒன்ஸ் யூஸ்டு தான், அதை நம்ம திரும்ப உருவாக்க முடியாது. ஆனா எத்தனால் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம திரும்ப உருவாக்கலாம், நம்ம அதை வளர்க்கலாம். ஸோ அதை ரெனியூபிள் ஃபியூவல்
கீழே கொண்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து எதிர்காலத்துல நிலையான எரிசக்தி, அதாவது நம்மளுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடே இல்லாம இருக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியுது. இங்க நம்ம இன்னொரு கான்செப்டே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது ஃபிளெக்ஸ் ஃபியூவல் கார் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஃபிளெக்ஸ் ஃபியூவல் கார் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா E20க்கு மட்டும் கிடையாது, இது வந்து E85, அதாவது 85% எத்தனால் முடிக்க நம்ம யூஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிளை நம்ம வந்து இயக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து நம்ம இப்ப இந்தியால நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால வந்து மாருதி சுசுகி வேகனார் ஃபிளெக்ஸ் ஃபியூவல் மட்டும்தான், அதுவும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே இது நம்ம பிரேசில், US, கனடா, ஸ்வீடன் அண்ட் யூரோப்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாடல் கார்ஸ் வந்து இதுல வந்து வந்திருக்குது. இதுல முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா யூஎஸ்ல வந்து Ford F-150, Chevrolet Silverado 1500. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கார்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து E20க்கு மட்டும் காம்பேட்டபிள் கிடையாது, E85க்கு கூட இது வந்து காம்பேட்டபிள். அதாவது 85% எத்தனாலும் 15% பெட்ரோல். அப்ப நம்ம பெட்ரோலோடைய டிபெண்டன்சி வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகி எத்தனாலோடைய டிபெண்டன்சி நம்மளுக்கு வந்து அதிகமா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெனியூவபிள் ஃபியூவலை நம்ம உருவாக்குறதுக்குரிய முயற்சியா தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியுது. இது முடிக்க இந்த E20யோடைய பெனிஃபிட்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள், நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த அச்சங்கள் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த E20 போடுறதுனால என்னுடைய மைலேஜ் குறையுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியா இருக்குது. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து குறையதான் செய்யும். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி டென்சிட்டியை பொறுத்துதான் இந்த பெட்ரோலோடையது இருக்குது. அப்போ 1 லிட்டருக்கு வந்து எனக்கு வந்து இத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும் போது இப்ப E20 நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய இது வந்து கம்மியாக தான் செய்யும். ஆனா இது வந்து மைலேஜ்ல நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 7% இந்த மைலேஜ் வந்து குறையலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பா நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்மளால இப்ப இந்த E20 பெட்ரோல் நான் யூஸ் பண்றதுனால என்னுடைய பழைய வாகனம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியா இருக்குது. கண்டிப்பா பாதிக்கப்படதான் செய்யும். அதுவும் 2025க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட எல்லா வாகனங்களும் நம்மளுக்கு வந்து இதுக்கு காம்பேட்டபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஃபியூவல் ஹோஸ், ரப்பர் சீல், கேஸ்கெட்ஸ், பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ், ஃபியூவல் பம்பு, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எத்தனால வந்து தாங்கிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பழைய வாகனத்துல நம்ம ஒரு சில மாற்றங்கள் வந்து நம்ம பண்ணா மட்டும்தான் இந்த E20 பெட்ரோலுக்கு வந்து நம்ம அது வந்து காம்பேட்டபிளா மாத்த முடியும். இதே இது 2025க்கு அப்புறம் லான்ச் ஆன எல்லா வெஹிக்கிள்ஸுமே E20க்கு காம்பேட்டபிளா தான் அவங்க வந்து தொலைநோக்கு பார்வையோட அதை வந்து செஞ்சிருக்காங்க. எத்தனால்ல வந்து தண்ணியோட ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்குது. அதனாலதான் இதை வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இது காற்றுல, அதாவது நம்மளுடைய மாய்ஸ்சரை வந்து அதிகமா ஈர்த்து நம்மளுக்கு வந்து கொண்டு வருது. இதனால என்னுடைய வாகனத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலோடைய தரம் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படலாம். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஜினோடைய கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னா அது வந்து செயலிழந்து போகக்கூடிய நிலைமை கூட நம்மளுக்கு வரலாம். அதே மாதிரி அரிப்பு, அதாவது கரோஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கரோஷன் வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ்க்கு அதிகமா ஆகக்கூடிய டைம் வந்து இந்த E20 நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன கேள்வி இருக்கலாம். ஏன்னா அப்படின்னா நான் வந்து சாதாரணமா பெட்ரோலை யூஸ் பண்றேன், பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது நான் வண்டியை அப்படியே நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன், அப்பவே எனக்கு ஸ்டார்ட் ஆகாம தானே போகும். அப்ப நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாம போகும், ஆனா இன்ஜினுக்கோ எதுக்குமே எந்த பாதிப்புமே வந்தது கிடையாது. ஆனா இந்த E20 போட்டுட்டு நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்து பயன்படுத்தாம நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3ல ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்குது. இந்த E20 யூஸ் பண்றதுனால என்னுடைய செலவு அதிகரிக்குமா அப்படிங்கிறது நம்மள எல்லாருடைய அடுத்த கேள்வியா இருக்கும். கண்டிப்பா பழைய வாகனத்துக்குரிய செலவு பராமரிப்பு, அதாவது நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபியூவல் ஃபில்டர், ஃபியூவல் ஹோஸ், ரப்பர் பார்ட்ஸ், இன்ஜெக்டர், இது எல்லாமே நம்ம வந்து புதுசா மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்து உருவாகிறதுக்குரிய சான்சஸ் அதிகமா இருக்குது. இந்த E20 யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ECU, அதாவது இன்ஜின் டியூனிங் அப்படின்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே பைக்ஸ்ல வந்து நம்ம பேசுறோம்.
இந்த பைக்ஸ்ல வந்து இந்த இன்ஜின் டியூனிங் செய்யப்பட்ட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெரிய டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனா இந்த E20 வடிவமைக்கப்படாத ஓல்டு வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம இங்க பதிவு பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. அதாவது இனி நீங்க ஏதாச்சும் புது வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அது E20க்கு காம்பேட்டபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஓனர் மேனுவல்ஸை வந்து நம்ம பார்த்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ரெக்கக்னைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல மட்டும் நம்மளுடைய வெஹிக்கிள்ஸை விடுறது ரொம்ப பாதுகாப்பான நடைமுறையா நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த E20 பத்தின ஒரு சில மித்ஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா E20 போட்ட உடனே என்னுடைய இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, என்னுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு சில மித்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அது உண்மை என்ன அப்படின்னா E20க்கு காம்பேட்டபிளா இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு தாராளமா நம்ம வந்து E20 பெட்ரோலை போடலாம். நம்ம வந்து 2025க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுடைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த E20 பெட்ரோலை போடுறது ரொம்ப நல்ல விஷயமா நம்ம இங்க பார்க்க முடியுது. நம்ம இந்த E20 பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை நம்மளே செக் பண்ணிக்கிட வேண்டியது நல்லதா இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுடைய பெட்ரோல் பங்க், அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து நம்பகத்தன்மையான பெட்ரோல் பங்க்ல மட்டும் உங்களுடைய E20 பெட்ரோலை வந்து போடுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணாம நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து நிப்பாட்டி வைக்க வேண்டாம். கரெக்டா நம்மளுடைய சர்வீஸ் டைம் பீரியடை பார்த்து நம்ம வந்து சரியான டைம்ல நம்மளுடைய வெஹிக்கிள்ஸை சர்வீஸ் விட வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமான விஷயமா இப்ப மாறி இருக்குது. அதே மாதிரி இன்ஜின்ல வார்னிங் லைட் நம்ம வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் அசால்ட்டா விடாம உடனே சர்வீஸ் சென்டர் நம்ம வந்து அணுகணும். அதே மாதிரி நம்மளுடைய வாகனத்துல திடீர்னு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகுது, இல்ல ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, இல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய சர்வீஸ் சென்டர், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரை வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸை கொடுத்து செக் பண்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த E20 மட்டுமே நம்மளுடைய ஃபியூச்சர் கிடையாது. இதை இன்னும் ப்ராடர் ஆக்குறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ், ஃபிளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ், ஹைட்ரஜன் ஃபியூவல் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம இந்தியாவில வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதாவது பெட்ரோலை மட்டுமே, கச்சா எண்ணெயை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்காம நம்மளுக்கு அடுத்தடுத்த ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியுது. ஸோ அதனால நம்ம வந்து தூய்மையான இந்தியாவை வந்து உருவாக்குறதுக்கு எல்லாருக்குமே அதுல வந்து பங்கு இருக்குது. அதனால நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம கருத்துல கொண்டு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வெஹிக்கிள்ஸை எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது மக்களாகிய நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு. இந்த E20 பெட்ரோல் நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்குது. இதோடைய ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து E20 காம்பேட்டபிள் பண்ணாலே போதும், இதுக்குரிய ஆன்சர் நம்ம கையிலே இருக்குது. இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அதாவது கச்சா எண்ணெய் இறக்குமதியோடைய செலவு நம்மளுக்கு கம்மியாகும். அதே சமயம் நம்மளால அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்க முடியும். பொருளை வந்து பயன்பாட்டை வந்து, அதாவது நம்ம எத்தனால வந்து நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ண நம்மளுடைய பெட்ரோலோடைய கன்சம்ஷன் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வளர்ந்து வர்ற நாடுகள்ல, அதாவது பிரேசில், US, கனடா, இவங்க எல்லாருமே E85 முடிக்க நம்ம போயிட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் E20ல தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுடைய எரிசக்தி பாதுகாப்பையும் நம்ம வந்து நம்மளோட படுற ஒரு ரீசன்ட்னு நம்ம பார்க்க முடியுது. சரி, இது எல்லாமே பெனிஃபிட்ஸ். ஆனா நம்மளுடைய குறைகள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகலாம். ஆனா நம்ம ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஏர் பொல்யூஷன் இது எல்லாமே நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.
E20 பத்தின உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.